வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க முடியாது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புருஷோத்தமோட இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனி சிஓவா இப்போ ஹீரோவா ஆக போறாங்க. இருந்தாலுமே இன்னொரு தரப்பினர் இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, பைலான்னு ஒன்று இருக்கு, லா படி தான் நடத்துக்கணும், இல்லைன்னா ஏன் பையனை சிஓ ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன கம்பெனியோட லானா 100 நாள் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணணும். இவங்க பெரிய பணக்காரன் எந்த இடத்துலயுமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஹீரோ இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த 100 நாள் வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா, இதில் நடுவில் தடங்களும் என்ன வந்ததுலாம் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல இந்த மாதிரியான கதைகளும் அப்படிங்கிறது இந்த ரஜினிகாந்த் ஒரு பெரிய பணக்காரனா இருப்பாரு தம்பிக்கு எந்த ஒரு படத்தை பத்தி உனக்கு அருமையே தெரியல, அதனால நீ போ ஒரு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அமைச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டா ஒரு படத்தை பத்தி அருமையாக தெரிஞ்சுப்பாரு. அங்கே ஒரு லவ் அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் அழகா ஸ்மூத்தா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதை தொடர்ந்து பிச்சைக்காரன் திரைப்படத்துலயுமே அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அதனால அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு பிச்சைக்காரனா ஒரு மண்டலம் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவங்க அம்மா குணமாவாங்க அப்படின்னு சொல்றதுனால அவர் தன்னோட ஐடென்டிட்டி பணக்காரங்க மறைச்சிக்கிட்டு அவர் ஒரு பிச்சைக்காரனா இருப்பாரு. இந்த மாதிரி திரைப்படங்கள் ஏகப்பட்டது இருந்தாலுமே இந்த இடத்துல சிஓ போஸ்டுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா 100 நாளுக்கு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண போறாரு. அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு போறாரு, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய வில்லன், அங்க இவருக்கு வரக்கூடிய லவ் அப்படின்ட்டு படம் போர் அடிக்காம ஒரு 2.5 மணி நேரம் அழகா நீட்டா எனக்கு மூவ் ஆயிருந்தது. தெரிஞ்ச ஒரு அதர பொலசான கதையா இருந்தாலுமே அதை போர் அடிக்காம அழகா பிளசண்டா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாமே அழகா பிளிண்ட் ஆகி படம் மூவ் ஆயிருந்தது. ஏன் பிச்சைக்காரன கிளைமேக்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும், அவரால் சொல்ல முடியாம பெருமாறிட்டு இருப்பாரு, இருக்கிற காசெல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இந்த இடத்துலயே வருது. ஸோ அதையுமே அழகா டேக்கிள் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த படம் தாராளமாக ஒரு ஒன் டைம் படம் மூவியா இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு? நம்மளோட கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க. நன்றி.